ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு சூப்பரான லாங் வீடியோவோட தான் உங்கள் எல்லாரையுமே பார்க்க வந்திருக்கேன். குட்டீஸ்க்கு இன்றைக்கி லீவு. ஸோ 10 மணிக்கு மேலே தோப்புக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டோம். அப்பப்போ அவங்களுக்கும் கூட்டிகிட்டு போய் காமிச்சாதான் அதில் இருக்கிற வேலைப்பாடுகள் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த டைம் ஒரு 100 கிலோ அளவுக்கு மஞ்சள் ஊனி விட்டுருந்தோம். போன வருஷம் பார்த்திங்கன்னா 25 கிலோ அளவுக்கு மஞ்சள் ஊனி அதிலிருந்து 100 கிலோ அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிது. அந்த 100 கிலோவையும் அப்படியே சேவ் பண்ணி வச்சுருந்தோம். லாஸ்ட் டைம் ஒரு ஆள்லாம் எதுவுமே கொடுக்கல. இந்த டைம் என்ன பண்ணோம், அந்த 100 கிலோவை அப்படியே ஊனிட்டு மண்புழு உரமெல்லாம் கொடுத்து பார்க்கலாம், ஈல்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இருந்த 100 கிலோவையுமே எடுத்து ஊனி விட்டுட்டோம். நடுவில் பார்த்திங்கன்னா மண்புழு உரம் எல்லாமே கொடுத்துருந்தோம். பட் என்ன பிரச்சனை என்னன்னு தெரியல. டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 7வது மாதம் இல்லை 8வது மாதம் இருக்கும், மஞ்சளோட இலை எல்லாமே கருகிடுச்சு. அந்த இடத்துல தோண்டி பார்த்தா 2 இல்லை 3 மஞ்சள் தான் இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும், இது லாஸ் தான். அப்படியே கம்ப்ளீட்டாக எல்லாமே கறிக்கடிச்சு. போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 20,000 to 25,000 இருக்கும். அதாவது களை எடுக்கிறது, மஞ்சள் நடவு, அதுக்கு டிராக்டர் ஓட்டுனதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 20,000லேருந்து 25,000க்குள்ளே வரும். ஸோ இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு லாஸ் தான். விவசாயமே அப்படி தாங்க, ஒரு டைம் நல்லாயிருக்கும், பட் ஒவ்வொரு டைம் நம்மளை கம்ப்ளீட்டாக எதுவுமே பண்ண முடியாத மாதிரி பண்ணிடும். அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான், ஒரு தோப்புக்குள்ளே வாழை எப்படி ஈனுது, அதுவும் நம்ம மண்ணுக்கு எப்படி வருதுன்னு சொல்லி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக 200 வாழைக்கண் வாங்கி வச்சுருந்தோம். டிஷ்யூ வாழை தான். அது ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு. கொலை ஈன்றதுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு 2லேருந்து 3 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக நார்மல் காட்டில் வச்சோம்னா, அதாவது தோப்புக்குள்ளே இல்லாமல் நார்மல் காட்டில் வச்சோம்னா 10 மாதத்துலேயே ஈல்டுக்கு வந்துடும். பட் இது கொஞ்சம் லேட் ஆகும்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், நல்லா ஈனும் போது கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். வாழைக்கு நடுவில் பார்த்திங்கன்னா மிளகா நாற்று வீட்டளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அளவாக நட்டி வச்சுருந்தோம். வெயில் அடிக்கிற இடங்கள்ல எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே காய் பிடிச்சிருந்துச்சு. பட் மற்ற இடத்துல பூ கூட எடுக்கல, அது அப்படியே இருந்துச்சு. நல்ல வெயில் வேறையா, குட்டீஸும் வந்திருந்தாங்களா. ஸோ இளநீ போட்டு கொடுக்க சொல்லிவிட்டு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் போட்டு குடித்தோம். ஆக்சுவலாக ரெசிபி சேனலில் போடுறதுக்காக தான் வீடியோ எடுத்தேன். பட் சொதப்பிட்டேன், நிறையா இதை வீடியோ எடுக்கிறதுக்கே மறந்துட்டேன். ஸோ அதனோட கிளிப்ஸை அங்கங்கே இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் யூடியூப்லேருந்து எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். அதாவது ஒரு லாங் வீடியோஸ்க்கு எவ்வளோ நம்மளுக்கு வரும், ஒரு ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயில்டாக இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன். என்கிட்ட 2 சேனல் இருக்குது, 2மே மொனடைஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு ரெசிபி சேனல், மை கிச்சன் கிளிக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதை நான் 2016 இல்லை 17 ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் என்னால் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ண முடியல. நான் சோம்பேறியா என்னன்னு சொல்லி தெரில. நான் இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஃபுட் பிளாகிங்கில் தான் ஆரம்பித்தேன். mykichenclicks.comனு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா சரி யூடியூப் வீடியோஸ் போடலாமேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். 2017 or 18 அந்த ஒரு டைமில் தான் ஆரம்பித்தேன். எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வீடியோ எடுத்து போட்டுட்ருப்பேன். பட் ஒரு கட்டத்தில் குட்டீஸையும் பார்த்துட்டு என்னால் வீடியோஸ் ஷூட் பண்ணவே முடியல. ஸோ என்ன பண்ணிட்டேன்,
சரி வேறு ஏதாச்சும் பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு எனக்கு வந்து இந்த ட்ராமாஸ் பார்க்குறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பேபியும் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் பார்க்குறக்கு டைம் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுவேன், அப்படியே ஃபோன்லேயே வீடியோவை எடிட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி மொனடைஸ் ஆனது தான் இந்த சேனல். இந்த சேனல் இதுக்கு முன்னாடி ஏஜே ட்ராமாஸ் இருந்துச்சு. அதில் என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அண்ட் கிளைம் வந்து அடிக்கடி வந்துடும். நம்ம வந்து ஒரு 1 மந்த் எஃபர்ட் போட்டு ஒரு ட்ராமா கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு வியூஸும் நல்லா வர ஆரம்பிச்சிருக்கும், ரெவன்யூவும் வந்துட்டு தான் இருந்துச்சு. பட் என்னாச்சுன்னா, டக்குன்னு ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கன்னா ஒரு 2-3 நாள்லேயே சேனல் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி எனக்கு காப்பிரைட்ஸ் வராமல் எப்படி பண்ணுறதுன்னு பண்ண தெரியல. ஸோ அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, சரி மொனடைஸ் ஆன சேனல் ஏன் வேஸ்ட் பண்ணணும், வேறு ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை அப்படியே இன்ஆக்டிவாகவே வச்சுட்டு இருந்தேன். திடீர்னு வந்து பேக்கிங்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. எனக்கு குக்கிங்கில் எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். குட்டீஸ்க்காக பர்த்டேக்கெல்லாம் கேக்கெலாம் பேக் பண்ணிகிட்ருப்பேன். அப்போ வந்துட்டு வீட்டில் எல்லோரும் என்கரேஜ் பண்ணாங்க, நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, ஹோம் பேக்கிங் மாதிரின்னு சொல்லவும், சரி இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே அதுக்காக பேக்கிங் ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 months முன்னாடி பார்த்திங்கன்னா, யூடியூப்பில் இருக்கிற எல்லா பேக்கிங் வீடியோஸையும் பார்த்துட்டு அதிலேருந்து கற்றுக்க ஆரம்பிச்சுட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அதுக்கப்புறமா எல்லோரும் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறமா 1 டேயில் டிசைட் பண்ணி மெனுவெல்லாம் அடித்து இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அனுப்பிச்சுவிட்டேன். இந்த மாதிரி நான் வீட்டிலேருந்தே கேக் செய்ய போகிறேன், சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நான் பண்ணுறது கொஞ்சம் நீட்டாக பண்ணணுன்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஸோ நான் வந்து வெளியில் எங்கேயுமே கிளாஸ்க்கெல்லாம் போகல, முழுக்க யூடியூப்பை பார்த்தே தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஆர்டர்ஸ் வருது. ஸோ ஐ எம் ஹாப்பி. ஆனாலும் யூடியூப்பை வந்து விடுறதுக்கு எனக்கு மனசே இல்லை. சைட் பை சைடு எனக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் வீடியோஸ் எடுத்து வச்சுப்பேன், எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வருமானம் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டினியூஸாக போடணும், நம்மளுக்கு கண்டினியூஸாக ஓரளவுக்கு வியூ இருந்தால் மட்டுமே நம்ம யூடியூப்பை நம்பி இருக்க முடியும். பட் அந்த மாதிரி கண்டிப்பாக இப்போ இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டில் என்னால் யூடியூப்பில் வந்து அவ்வளோ சிறப்பாக செய்ய முடியலன்னு தான் சொல்லணும். ஸோ மை கிச்சன் கிளிக்ஸ்னு ஒரு சேனல் வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதோட வருமானம் எவ்வளோன்னு சொல்லி உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். மந்த்லி பார்த்திங்கன்னா ஒரு $6 to $7 வரும். இந்த சேனல்லேயே ஒரு பிரெட் வீடியோ போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து அரௌண்ட் ஒரு $10 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்மளோட கண்டென்ட் யார் பார்க்குறாங்க, எந்த ரீஜியனில் இருந்து பார்க்குறாங்க, எவ்வளோ சீக்கிரம் பார்க்குறாங்க, இது எல்லாமே பொறுத்து தான் நம்மளுக்கு வந்துட்டு அமௌண்ட் வரும். அதே இது ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. 1 lakh வியூஸ்க்கு நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு $1 இல்லை அதில் விட கொஞ்சம் கம்மியாக வரும். உங்களோட ஷார்ட்ஸ் வந்து ஒரு 1 lakh வியூஸ் போயிருந்துச்சுன்னா உங்களுக்கு $1 கிடைக்கும். ஒரு 1 million போயிருந்துச்சுன்னா $10, அதாவது 800 rupees கிட்ட கிடைக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். இதே மை கிச்சன் கிளிக்ஸில் என்னோடய 2 வீடியோ வந்து எப்போவுமே நல்லா போயிட்டுருக்கும். ஒன்று வந்து 3 ingredient லட்டுன்னு சொல்லிட்டு எல்லோ ரெண்டை செஞ்சுருப்பேன் நினைக்கிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு $200 இது வரைக்கும் வந்திருக்கு. அதே மாதிரி 2 ingredient லட்டுன்னு சொல்லிட்டு வேர்க்கடலை லட்டு போட்டிருக்கேன். அதுக்கு வந்துட்டு 2 million+ வியூஸ் போயிருக்கு. அதுக்கு வந்து எனக்கு $400 கிட்ட கிடச்சிருக்கு. ஸோ நம்மளோட கண்டென்ட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்ம கொடுத்துட்டே இருந்தால் தான் ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்துட்டு வைரலாக போனாலும் கூட அதுலேருந்து நம்மளுக்கு அமௌண்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம 1 monthல் வீடியோ போட்டுக்கிறோம். 1 monthக்குள்ளே ஒரு 1 million 2 million வியூஸ், அதுவும் லாங் வீடியோஸில் போச்சுன்னா தான் நம்மளுக்கு ஒரு 20,000லேருந்து ஒரு 40,000க்குள்ளே நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து வியூஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக அப்போ ஆகிறதே கிடையாது. இது வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். லாங் வீடியோ போட்டால் மட்டுமே நம்மளுக்கு வந்து காசு வரும், ஷார்ட்ஸ் வீடியோஸ்லேயும் வரும். பட் நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் பட்சத்தில் நம்மளோட ஷார்ட் வீடியோஸை ஒரு 1 million வியூஸ், ஒரு ஷார்ட் வீடியோவே ஒரு 1 million வியூஸ் போகுதுன்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு $800 கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 30 வீடியோஸ் நீங்கள் போடுறீங்க 1 monthல், 30 வீடியோஸுமே 1 million வியூஸ் போச்சுன்னா தான் நம்மளுக்கு ஒரு 25,000லேருந்து 30,000க்குள்ளே கிடைக்கும். ஸோ வியூஸை பொறுத்து தான் நம்மளுக்கு வர அமௌண்ட்டும் வேரி ஆகும். இப்போ எனக்கு பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக 2லேயும் சேர்த்தியே ஒரு $7 தான் வருது.
அதாவது மந்த்லி.